ஹாய் ஹலோ வணக்கம். டுடே மை வே விலாக்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே. இன்றைக்கி எப்படி போனதுங்கிறது தான். இன்றைக்கி மண்டேங்கிறதுனால கொஞ்சம் போர் தான். கொஞ்சம் ஸ்டார்டிங்கே இன்றைக்கி என்னென்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. நல்லா இருட்டி இருந்துச்சு. சரி ஓகே மழை வரும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் 50 மினிட்ஸ் தான் மழை பொழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி ஓகே இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது குக் பண்ணலான்ட்டு தான் வத்த குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணேன். இன்றைக்கி இந்த சட்டி புதுசாக நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். சரி ஓகே இன்றைக்கி வத்த குழம்பு இந்த மண் பானையில் செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கடாயில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு புதுசாக வாங்கிட்டு வந்ததுனால ஹீட் ஆகிறதுக்கு ஒரு 50 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. அது புதுசுங்கிறதுனால அது ஒரு 50 மினிட்ஸ் அந்த ஹீட்டு அந்த அப்சர்வ் பண்ணுறதுக்குலாம் 50 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. பட் ஓகே ஆக்சுவலாக டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம சில்வர் அதிலெல்லாம் பண்ணுறத விட அலுமினியம் அந்த பாத்திரத்தில் பண்ணுறத விட இதில் ஒரு தனி டேஸ்ட்டே வந்துச்சு. சரி ஓகேன்ட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சாச்சு. ரைஸ் வச்சதுக்கப்புறம் வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி நான் பண்ணேங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம், பூண்டு, தக்காளி 3 போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆக்சுவலாக 10 மினிட்ஸ் ஆகாது. பட் ஆனால் நான் புது சட்டிங்கிறதுனால 10 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. 10 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வத்தலை நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த வதக்குனதை அதில் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், புளி கரைசல் இதெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அந்த ஒரு வத்த குழம்பு கன்சிஸ்டன்சி வரும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. இல்லைன்னா 50 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் கெட்டி ஆகணும்னா 50 மினிட்ஸ் ஆகும். 50 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் வெள்ளைத்துண்டு சேர்த்துருங்க. அப்போ தான் காரக்குழம்புனாலே ஸ்பைசஸ் அண்டு ஸ்வீட்டாக இருக்கணும். அதுதான் காரக்குழம்பு. இப்படி தான் நான் பண்ணேன். இன்றைக்கி டேவும் இப்படி தான் போணுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.